அறிமுகம் கிடைக்கும்னு நினைச்ச எஸ்எஸ்சி அவர்கள் நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு ஒரு செய்தி சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்றத பார்க்க. என் இனிய நண்பர் விஜயகாந்த் அவர்களை உயிரோடு இருக்கும்போதே பார்த்து ஆறத் தழுவி கட்டி அணைத்து புத்தமிட வேண்டும் என்று கடந்த 2 ஆண்டுகளாக ஆசைப்பட்டேன். அதற்காக முயற்சியும் செய்தேன். ஆனால் அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. இப்போது இந்த நிலையிலே உயிரற்ற ஒரு உடலை பார்க்கக்கூடாது என்று கடவுள் நினைத்தாரோ இல்லையோ தெரியவில்லை. இந்த நாளிலே நான் துபாயில் இருக்கிறேன். திரையுலகிலும் சரி, அரசியல் உலகிலும் சரி, ஒரு சகாத்துவம் இன்று முடிந்திருக்கிறது. அதற்காக கண்ணீர் சிந்துவதை விட எனக்கு வேறொன்று மொழி தெரியவில்லை. அவர் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டுகின்றேன். விஜயகாந்த் அவர்களுடைய திரை ஆளுமை என்ன அப்படின்றத திரையில காமிச்சவர் எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள். 2 பேரும் சேர்ந்து எடுத்த திரைப்படங்கள் எல்லாம் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அவலங்களுக்கு எதிராக அப்படி நெருப்பு மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான திரைப்படங்களை தொடர்ந்து படைச்ச ஒருத்தர் எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள். அவருடைய மகனான விஜய் அவர்களுக்கு ஒரு அடையாளம் கிடைக்கணும் திரையில் அப்படின்னு நினைக்கும் போது விஜய் அறிமுகமான திரைப்படம் அவருக்கான சரியான அறிமுகத்தை கொடுக்கல அப்படின்னு நினைக்கும் போது செந்தூரபாண்டி திரைப்படத்தின் மூலமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் விஜயை சேர்த்துட முடியும் அப்படின்னு நம்பினார் எஸ்எஸ்சி அவர்கள். அதுதான் நடந்ததும் கூட. தமிழ் சினிமாவில் எண்ணற்ற சூப்பர் ஸ்டார்களை உருவாக்கிய ஒரே நடிகர் அப்படின்னா விஜயகாந்த் தான். விஜயகாந்தால் வாழ்வு பெற்றவர்கள் தமிழ்நாட்டில் அதிகம். தமிழ் திரைக்குள்ள இன்று தமிழ் சினிமாவுடைய உச்ச நட்சத்திரங்கள் நம்ம கொண்டாடக்கூடிய நடிகர் விஜயும் சூர்யாவும் விஜயகாந்த் அவர்களால் அடையாளம் பெற்றாங்க. விஜயகாந்த் அவர்களுடைய படம் பார்க்க வந்தப்போ யாருப்பா இந்த பையன் அப்படின்னு பார்த்த ஒரு நடிகர் தான் விஜய். செந்தூரபாண்டியில் விஜய் அவர்களுடைய நடிப்பும் நடனமும் செந்தூரபாண்டி வழியாக தான் மக்களுக்கு கடத்தப்பட்டது. ஏன்னா அது ஒரு விஜயகாந்த் படமாக மக்கள் பார்க்க வந்தாங்க. இதே போல் நடிகர் சூர்யாவுக்கு ஒரு அடையாளம் கிடைக்காத சமயத்தில் சூர்யாவுக்கு பெரிய அடையாளம் கிடைக்காதப்போ பெரியண்ணா ஒரு திரைப்படம் போதும் சூர்யாவுக்கான அடையாளத்தை கொடுத்தது. சரத்குமார் அவர்களுக்கு அடையாளம் இல்லாமல் அவர் ஒரு தயாரிப்பாளராக தோல்வி அடைஞ்சிருந்த போது திரும்ப அவர் ஒரு நடிகனாக உருவாக்கியது விஜயகாந்த் அவர்கள் தான். இப்படி எண்ணற்ற நபர்களுக்கு தமிழ் சினிமாவுக்குள்ள அடையாளம் கொடுத்திருக்காரு விஜயகாந்த் அவர்கள். அப்படி விஜயகாந்தால் நானும் அடையாளம் பெற்றேன் அப்படின்னு வேல்முருகன் அவர்கள் நம்மளோட பேசிட்டு இருந்தாரு. வேல்முருகன் அவர்கள்ட்ட தொடர்ந்து பேசலாம். நீங்க அவரோட பயணிச்ச அந்த நாட்களை சொன்னீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ரசிகனா தள்ளி நின்று பார்த்துருப்பீங்க. அந்த தொலைவிலேருந்து பார்த்ததுக்கும் அருகிலேருந்து பார்க்கும் போது இருக்கக்கூடிய வியப்பு அப்படின்றது வேற மாதிரி இருந்திருக்கும். அந்த 2 ஒப்பீடை எப்படி நீங்கள் பார்ப்பீங்க? நிறையா அந்த அம்மன் கோயில் கிழக்காலை பாடல் தான் கிராமத்தில் அந்த ரேடியோவில் ஓடும். அப்போ அந்த சின்ன மணி கோயிலே மெல்ல வரும் மயிலே இந்த பாட்டு அப்போல்லாம் ரசிகர் அப்படின்னு பார்த்தா கிராமத்தில் விஜயன் சாருக்கு தான் பயங்கரமாக ரசிகர்கள் இருப்பாங்க. அதுலேயும் இந்த கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறவங்களாம் சூப்பர் ஸ்டார் ரஜினி. எங்களை மாதிரி குள்ளமாக இந்த கருப்பாக இருக்கிறவங்க எல்லாமே அவருடைய அதாவது அந்த தலைமுடி ஸ்டைலாகவே அதே மாதிரியே வச்சு அந்த இதெல்லாம் அந்த விஜயான் ஸ்டைல் மாதிரியே பண்ணி அந்த செவுத்தில் அந்த டைவ் பண்ணுறது, அவர் வசனங்கள் பேசி பார்க்குறது. ஏன்னா அவர் கிட்டத்தட்ட பக்கம்